கண்ணெதிரே தோன்றினாள். அனிதா, ஏசி ரூம்ல தானே இருக்க, ஏன் உனக்கு மட்டும் இப்படி வேர்க்குது? அது லைட்டா தலைவலி சிவா, அதான் எனக்கு வேர்க்குது, வேற ஒன்றும் இல்லை. சரி சரி சிவா, நீ வந்த வேலையை பாரு, நான் அப்படி கொஞ்சம் உட்கார்றேன். என்னங்க அங்க போய் உட்காராதீங்க, இங்க உட்காருங்க, இங்கதான் நல்லா ஏசி வரும். உட்காருங்க உட்காருங்க. இந்து, தேங்க்யூ தேங்க்யூ. சரி அனிதா, அத்தை உங்ககிட்ட அந்த ஃபைலை கொடுத்து சைன் பண்ணிட்டு வர சொன்னாங்க. கொடு சிவா, எங்க சைன் பண்ணும்? கொடு. இரு 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 தரேன், இரு. இந்த இதில் தான். என்னம்மா எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருப்பீங்க, இப்போ என்னடான்னா பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? அது ஒண்ணு இல்லடா, எனக்கு மனசு சரியில்லை, அதான். மனசு சரியில்லையா? ஏம்மா? அதானே, ஏன் மனசு சரியில்லை? அதான் நீ நினைச்சபடி எல்லாம் கரெக்டா நடக்குதுல்ல? என்ன அப்ப நீங்க சந்தோஷமா தானே இருக்கணும்? இந்த சிவா, என்ன அனிதா, சைன் எங்கே போட்டிருக்கு? எங்க போட்டுட்டேன்? எம்டி சைன் பண்ற இடத்துல பண்ணாம கிளைண்ட் சைன் பண்ற இடத்துல போட்டிருக்க. ஐயோ, கொலை பண்ண பதட்டத்துல சைனை மாத்தி போட்டுட்டோமே. இங்க பாரு. என்னாச்சு உனக்கு? எதுக்கு சைனை மாத்தி போட்ட? அது சாரி சிவா, நான் வேற ஏதோ ஒரு ஞாபகத்துல சைன் பண்ணிட்டேன். நீ வேற பேப்பர் ரெடி பண்ணி கொண்டு வா, நான் சைன் பண்ணி தரேன். சரி, நான் ரெடி பண்ணி அத்தைகிட்டே கொடுத்துட்றேன், நீ சைன் பண்ணி கொடுத்துரு. வா, வாங்க போலாம். என்னப்பா? ஆமா, அது என்ன மூட்டை? உங்களதான் கேக்குறேன், என்ன மூட்டை அது? என்ன மூட்டையா இருந்தா உனக்கு என்ன? நீ என்ன அதை எடுத்துட்டா போற? நான் அதுக்கு எடுத்துட்டு போறேன். நம்ம வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னா எடுத்துட்டு போறாங்க. சரி, தூக்கி போறது யாருன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, முதல்ல அது என்ன மூட்டைன்னு சொல்லுங்க. சிவா, ஏன் தடுமாறுறீங்க? நானே போய் பாக்குறேன். ஐயோ ஐயோ சிவா, இரு, அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. ஏன்? அதெல்லாம் பழைய துணி. அந்த துணி எல்லாம் எடுத்துட்டு போய் இருக்காது கொடுக்கணும்னு வச்சிருக்கேன். அதான் அப்படியே மூட்டை கட்டி ஓரமா வச்சிருக்கேன். அப்படியா? சரி, எங்கன்னு சொல்லு, நான் போற வழியில கொடுத்துட்றேன். இரு, நான் போய் எடுக்கிறேன். ஏய் சிவா சிவா சிவா, நீ எல்லாம் தொட்டு அதை யாருக்கும் கொடுக்க கூடாது சிவா. நான் தான் என் கையால கொடுக்கணும், அப்பதான் எனக்கு புண்ணியமே கிடைக்கும். அதை நானே கொடுத்துக்கிறேன். நீ ஆபீஸ்க்கு கிளம்பு, டைம் ஆச்சுல்ல. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி வாப்பா. காஃபி? தேங்க் யூ மை டியர் பொண்டாட்டி. என்ன சார், இன்னைக்கு என்ன விசேஷம்? ஏன் கேக்குற? இல்ல, இன்னைக்கு பார்த்தா ரெஸ்டாரண்ட் போற மாதிரி தெரியலையே. இன்னைக்கு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகல, நீ சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன். இன்டர்வியூவா? இத பத்தி நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. எனக்கே இப்பதான் தெரியும்.
பொய் சொல்லாதீங்க. இன்னைக்கு இன்டர்வியூக்கு இன்னைக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? யார்கிட்ட கதை விடுறீங்க? இல்ல திவி, நான் ஏற்கனவே ஒரு கம்பெனில ஜாப்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க என்னடானா திடீர்னு ஃபோன் பண்ணி இப்போ மார்னிங் 11 o'clock வர முடியுமான்னு கேட்டாங்க. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். அதான் கிளம்பிட்டு இருக்கேன். ம். இப்போ என்ன போஸ்டிங்காக இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? என்ன போஸ்டிங்காக? ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங். என்னங்க சொல்றீங்க? ஜிஎம் போஸ்டுக்கா? என்னால இதை நம்பவே முடியல. நேத்து நைட்டு தான் நம்ம லைஃப்ல முன்னேறணும், அதுக்கு முயற்சி எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தோம். அதுக்கு உடனே கடவுள் நமக்கு வழி காமிச்சிட்டாரு. ஐயோ, என்னால சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஞான் பறையறத ஈக்குட்டி கேக்குமோ? எந்த உபாயம் பறையோ? இப்படி இறுக்கி அணைச்சு ஒரு உமா தருமோ? ம். எனக்கு ஒண்ணு. இப்போ நீங்க கொடுத்த உமாவிலேயே என் சந்தோஷம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு இதை விட ஒண்ணு பெருசா தரேன். வாங்க. இதை விட பெருசாவா? போ 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 போ. சாமி கும்பிடுங்க. ஒழுங்கா சாமி கும்பிடுங்க. இன்னைக்கு கிருத்திகை விரதம். சாமிக்கு ஸ்வீட் படைச்சேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். திவி, இந்த வேலை கிடைச்சிச்சுன்னு ஒரு ஹாப்பி நியூஸோட தான் திரும்பி வருவேன். பதிலுக்கு நீ என்ன பண்ணும் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னை இறுக்கி அணைச்சு ஒரு உமா கொடுத்தேன்ல, அதே மாதிரி நீயும் என்ன இறுக்கி அணைச்சு ஒரு உமா தரணும். ஓகேவா? என்ன முறைக்கிற? ஓகேவா இல்லையா? முதல்ல போய் இன்டர்வியூவை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வாங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே மை டியர் பொண்டாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். கியூட். அத்தை, திடீர்னு சிவாவும் மாமாவும் சைன் வாங்குறேன்னு உள்ள வந்து கடைசி நேரத்துல மூட்டையை பத்தி கேட்டதும் அப்படி பதறி போயிட்டா அத்தை. என்னென்னமோ சொல்லி சமாளிச்சாச்சு. எங்க அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோன்னு நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் அத்தை. இந்த மாதிரி நேரத்துல பயம்தான் நம்மளோட முதல் எதிரி. ஏதோ நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. அதை மறைக்கிறதுக்கு இப்ப நம்ம போராடிட்டு இருக்கோம். இங்க பாரு, நீ முதல்ல தைரியமா இரு. நான் தைரியமா இருக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்குது அத்தை. சிவா அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, நினைச்சாலே மனசெல்லாம் பதறுது அத்தை. எனக்கு என்னவோ சிவா அந்த மூட்டையை டவுட்டா பார்த்துட்டு போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஷோ, அவனுக்கு சந்தேகம் வர்றதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. இங்க பாரு, யாராவது சாதாரணமா பார்த்தா கூட சந்தேகமா பாக்குற மாதிரி தான் இப்ப நமக்கு ஃபீல் ஆகும். நீ பயந்து நடுங்கி காரியத்தை கெடுத்துறாத. சரிங்க அத்தை, ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன, இந்த பாடி அப்படியே வச்சுட்டு நைட் ஆனதும் எங்கேயாவது வெளியில எடுத்துட்டு போய் ஏரியிலயோ ஆத்துலயோ போட்டுட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். அதெல்லாம் சரி அத்தை, யாருக்கும் தெரியாம பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஆனா வீட்ல இருக்கிறவங்க சக்தி எங்கன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவளை காணும் சந்தேகம் வராதா? அதெல்லாம் ஒரு சந்தேகமும் வராது. சக்தி இந்த வீட்டை விட்டு ஓடுறது இது என்ன முதல் தடவையா? ஏற்கனவே நம்ம பண்ண டார்ச்சர்ல எத்தனை தடவை இந்த வீட்டை விட்டு போயிருக்கா. அதையெல்லாம் நம்ம சமாளிச்சு எப்படி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கோம். இப்ப கடைசியா கூட சிவாவை காப்பாத்துறோம்னு சொல்லி அவகிட்ட விவாகரத்து பேப்பர்ல சைன் வாங்கி நாம அனுப்பி வைக்கல. அதுக்கும் நாம ஒரு அழகான கதையை சொல்லி ருத்ராவை நம்ப வச்சிட்டோம்ல. அதே மாதிரி இப்போ ஏதாவது பண்ணி நம்ப வச்சிடலாம். என்ன ஷோ அத்தை, இது வரைக்கும் ஏதோ ஒரு கதையை சொல்லி நம்ப வச்சுட்டோம். ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல சக்தியை காணும்னு கண்டிப்பா சந்தேகம் வரும். ஏன்னா கோர்ட்ல சிவாவும் சக்தியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எந்த தப்புமே சொல்லாம மாறி மாறி நல்லவங்கன்னு சொன்னதுனாலதான்
அவங்க திரும்பவும் இந்த வீட்லயே சக்தி சிவா கூட ஒரு வருஷம் ஒன்னா தங்குற மாதிரி ஜட்மெண்டே ஆச்சு. இந்த நேரத்துல அவளை காணோம்னா நிச்சயமா நம்ம மேலதான் அத்தை சந்தேகம் வரும். வராத அனிதா. அப்படியே டவுட் வந்தாலும் ஏற்கனவே என் விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணம் நடந்தது. அதனால விவாகரத்து கேட்டேன். திரும்ப ஒரே வருஷம்லாம் ஒன்னா ஒரே வீட்டுல சகிச்சுக்கிட்டு சிவா கூட சேர்ந்து இருக்க முடியாது. நாங்க ஒன்னா இருக்கோமா இல்லையான்னு ஜட்ஜ் பார்க்கவா போறாங்க. அதனால நான் போறேன்னு ஒரு வருஷம் கழிச்சு வந்து சிவா கூட வாழ பிடிக்கலன்னு கோர்ட்ல சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன்னு அது வரைக்கும் என்ன தேடாதீங்கன்னு சொல்லி சக்தி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போன மாதிரி நாம செட் பண்ணி வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க சொல்றதும் சரிதான் அத்தை. அதே மாதிரி பண்ணிடலாம். அனிதா, நீ எதை பத்தியும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா நாளையில இருந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம நிம்மதியா இருக்கலாம். நீ முதல்ல ரிலாக்ஸா உட்காரு. ரிலாக்ஸ் பண்ணு.